பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இங்கே 2 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, மோசையோடு கூட கர்த்தர் எப்படி பேசுகிறார், ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசுகிறார். 2வது, யோசுவா என்ன செய்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன இருக்கிறது, தேவனுடைய மகிமை. அந்த பிரசன்னத்தை விட்டு யோசுவா என்ன செய்கிறார், பிரியாமல் இருக்கிறார். இந்த மோசே தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக நின்றவர். அவர் மலையிலே 40 நாட்கள் தேவ சமூகத்தில் இருந்துவிட்டு மலையை விட்டு கீழே இறங்கி வந்த பொழுது ஜனங்கள் அதற்கு முன்பதாக மோசைக்கு எதிராக எதிர்த்து நின்றவர்கள் மோசையை பார்த்து பேசுவதற்கு என்ன செய்கிறார்கள், பயப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், மோசையை உயர்த்தி வைக்கிறார். அந்த பிரசன்ஸ் எங்கே பிரதிபலிக்கிறது, மோசையினுடைய முகத்திலே பிரதிபலிக்கிறது. அதை பார்த்து ஜனங்கள் பயப்படுகிறார்கள். அதே போல யோசுவாவை குறித்து பார்க்கும் பொழுது யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தது நிமித்தமாக, அந்த பிரசன்னத்தை விட்டு பிரியாக இருந்தது நிமித்தமாக ஒரு கிருபை கிடைக்கிறது. இங்கே மோசையினுடைய பணிவிடைக்காரனாக இருந்த இந்த யோசுவாவை கர்த்தர் மோசையினுடைய ஸ்தானத்திலே கொண்டு நிறுத்துகிறார். பல லட்ச ஜனங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்து வழி நடத்துகிறார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யோசுவாவை போல அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அந்த தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாது இருப்போமானால் அந்த பிரசன்னத்தின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நன்மை உண்டாகும். நமக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்கள் நம்மை பார்த்து பயந்து போய் நிற்பார்கள். ஏன் தெரியுமா, அந்த தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டு இருப்பது நிமித்தமாக நாம் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாது இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளையும் தந்து நல்ல உயர்வையும் தந்து, அங்கே யோசுவாவை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறது போல நம்மையும் உயர்த்தி வைத்து நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆகவே நாம் தேவ பிரசன்னத்தை விட்டு இந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அந்த பிரசன்னத்தை விட்டு விலகாது இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா உம்முடைய பிரசன்னத்தை விட்டு விலகாது இருக்க கர்த்தருக்கு கிருபைகளை தருவீராக ஐயா. அந்த பிரசன்னத்தை விட்டு விலக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் எங்களிடத்திலிருந்து அகற்றி போடுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.